இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னன்னு பார்ப்போமா. அதுல ஃபர்ஸ்ட் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து கோயில்கள்ல இருக்கிற எல்லா கடைகள்லயும் விலைப்பட்டியல் போர்டு வந்து வைக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா ரீசெண்டா அவரு மதுரையில இருக்கிற அழகர் கோயிலுக்கு போனப்ப அங்க சாமி தரிசனத்துக்காக அர்ச்சனை தட்டு வாங்க போயிருப்பாரு. அப்ப அங்க கடையில ஒரு கடையில அர்ச்சனை தட்டு 100 ரூபானும் இன்னொரு கடையில 200 ரூபானும் சொல்லியிருப்பாங்க. ஒரு அமைச்சருக்கே உங்களால விலைய கரெக்டா சொல்ல முடியலன்னா நீங்க பக்தர்களுக்கு எப்படி கரெக்டா விலையை நிர்ணயிச்சு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிற விதமா எல்லா கடைகள்லயும் விலைப்பட்டியல் போர்டு வந்து வைக்க சொல்லியிருக்காரு. செகண்ட், சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவர்கள் வந்து முன்னாடிலாம் ஆட்டோ ஓட்டி கட்டட வேலை பார்த்து அந்த பணத்துல மக்களுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. இப்ப அவரோட 1 மாச சம்பளமான 1,00,000 ரூபாய மொத்தமாவே மக்களுக்கு கொடுத்திருக்காரு. ரோட்ல வியாபாரம் பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மாவுக்கு 25,000 ரூபாயில ஒரு கடை போட்டு கொடுத்திருக்காரு. அப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தை ஒருவருக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. 2 சிறுவர்களை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அப்புறம் அவரோட தெருவுல இருக்கிற மக்களுக்கு அன்னதானம் போட்டிருக்காரு. சிறு குழந்தைகளுக்கெல்லாம் நோட் புக்கு அப்புறம் பென்சில் எரேசர் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. தேர்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அருண் ஐஏஎஸ் அவர்கள் வந்து போன வாரத்துல மட்டும் 7 பேரை கைது பண்ணியிருக்காரு. இப்போ ஏடிஎம்கேல இருந்த எக்ஸ் எம்எல்ஏவான வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து மினிஸ்டரா இருந்தப்ப 27.9 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருப்பாரு. அவரு டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அப்ப சிஎம்ஆ இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட கேஸ வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அத அருண் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தூசி தட்டி எடுத்து மறு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஃபோர்த்து, தென்கொரியா போயிருக்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஏடிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய முன்னணி நிறுவனமான ஹாய்ஷாங் டிஎன்எஸ் நிறுவனத்துக்கு போய் அவங்க கிட்ட உங்களோட உற்பத்தி நிறுவனத்தை எங்களோட தமிழ்நாட்டுல ஆரம்பிங்க, நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது, 70 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருக்கிற வைகை அணையில 18 to 20% வரைக்கும் மணல் வந்து படிஞ்சிருக்கு. அத மத்திய அரசோட ஒப்புதலோட சீக்கிரமாவே தூர்வாருவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காரு. 6வது, தமிழ்நாட்டுல முதற்கட்டமா 5000 பள்ளிகளுக்கு வந்து ஏஐ கோடிங் வந்து கற்றுத்தரப்படும். அதுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் மூலமா மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு.